हाई फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஸ்மால் கிச்சன்ல ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரு டிஃபரண்டான ஸ்டைல்ல இருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதே தான் உங்க வீட்ல அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த கிரேவி நம்ம சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி இது எல்லாத்துக்கூடயும் நம்ம சாப்பிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஹாட் வாட்டரில் போட்டு எடுக்கணும். போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிரேவி நம்ம அரைச்சி தான் செய்ய போகிறோம். தக்காளிலாம் அரைக்கிறதுக்கான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 நார்மல் சைஸ் தக்காளி நறுக்கி எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் போல் சீரகம் எடுத்திருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் 2 துண்டு பட்டை, கொஞ்சம் முந்திரி, 2 ஏலக்காய், ஒரு பச்சை மிளகாய் இல்லைன்னா 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு 10-12 மிளகு எடுத்திருக்கேன். அப்புறம் இது கூட ஒரு 4 ஸ்பூன் தயிர் சேர்த்து அரைக்கணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். 2 நார்மல் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா வதங்கும். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த எடுத்து வச்சுருந்த தக்காளி, பச்சை மிளகாய், சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம் தயிர் சேர்த்து. நாலு ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். புளிப்பு அதிகம் இல்லாத தயிராக சேர்க்கணும். இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி எடுத்தாச்சு, ஒரு பவுலில் மாற்றிடுறேன். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருந்த காலிஃப்ளவரை இதில் போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி நம்ம சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வேறு பவுலுக்கு மாற்றி வச்சிடுறேன். அதே கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஜாஸ்தியாக வேணும்னா ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். அரை பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் ஆகணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஒரு நார்மலாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் தக்காளியெல்லாம் போட்டு அரைக்கும் போதே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு 6-7 பல்லு பூண்டும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இன்னும் குயிக்காக ஒர்க் முடிஞ்சிடும். இப்போ காரத்துக்கு மிளகாய்த்தூள்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், ரெட் சில்லி பவுடர். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் நல்லா காரமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா காரம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவர் பூ தான் எடுத்திருந்தேன். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்த தக்காளி முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருந்த காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா தீஞ்சு போயிடும். இப்போ மிக்ஸி ஜாரை அலசிட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். கெட்டியாக வேணும்னா கெட்டியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் கிரேவிக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்து குழம்பாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு 7-8 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கொதிக்க வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் போல் கொத்தமல்லி சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடிக்கலாம். உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்தால் அது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். என்கிட்ட அது இல்லை, அதனால் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். ஒரு 3 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி கொதிக்க வச்சிட்டிங்கன்னா நல்லா குக் ஆகிடும். பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.